ஆனால் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மிரட்டலாக இருக்கும். அந்த அவ்வளோ வியூஸ் இருக்கும். ஃபுல்லாக கீழேலாம் ஹில்ஸு அப்படியே ட்ரீஸ்லாம் இருக்கும். இப்போ 2 கிலோமீட்டருக்கு கம்மியே அப்படியே டயத்தை பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இன்னும் பார்க்க வேண்டிய தூரம் இருக்குது, போயிட்டே இருக்கும். கோக்கர்ஸ் வாக்ஸ் உள்ள கடைகள்லாம் அந்தளவுக்கு பிஸி இல்லைன்னு சொல்லணும். டென் மினிட்ஸுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்க மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து திருப்பி இந்த க்ளோஸ் சர்க்கிளில் உள்ளதெல்லாம் அப்படியே அந்த க்ளவுட்ஸ் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல அப்படியே மறைக்கிறது நம்மளால நல்லா தெளிவாக பார்க்க முடியுது. இன்னும் ஒரு ½ hour போயிடுச்சுன்னா அந்த ஏரியாவே டோட்டலாக டார்க் ஆகிடும். கான் பிஸ்னஸ் வா. உண்மையிலே பார்த்தா செம்ம ஃபன்னா, செம்ம சூப்பரா இருக்கு. இது எங்க அப்படின்னா கோக்கர்ஸ் வாக்கில் போட்டு மேட் இன் மதுரை. ஐயா உங்க பேர் என்ன ஐயா? முருகன் அப்படிங்கிறவரு இந்த கடையை போட்டிருக்கிறாரு. செம்ம சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாரும் வந்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. பிள்ளைங்களா என்ன பாருங்க எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது? குளிர்தா? ரொம்ப குளிர்தா? அவ்வளவுக்கா இல்ல. அடுத்த கடை ஒன்று போட்டிருக்காங்க. சொல்லப்போனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பிளேஸ்க்கு நானும் என் ஒய்ஃப் வரோம். மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, யூ கேன் பாஸ் இட், நாட் வரி, யூ கேன். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாமே இங்கே கிரீனு, நிறையா ட்ரீஸ் இருக்கும். ஸோ க்ளவுட்ஸ் வந்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த வியூ பாயிண்ட் கிடைக்கல. இன்னும் ஒரு ½ hour இருந்தோம்னா அந்த இடம் ஃபுல்லாக டோட்டலாகவே டார்க் ஆகிடும். மேடம் என்னமோ சொல்கிறாங்கன்னா வீடுகள்லாம் தெரியும். ஆமாம், கீழே வந்து ஆக்சுவலி வீடு இருக்குது, நிறையா வில்லேஜில் இருக்குது. இந்த மிஸ்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியலை. ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் மிடில் பாதிலாம் தாண்டி கிளம்பி போயிட்டுருக்குறோம். வாவ், மிஸ்ட் அப்படியே பாஸ் ஆகி வர்றதை பார்க்கறதுலையே சான்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது. மேலே ஸ்கை தெரியுது, அங்கே இருக்கிறதுலாம் அப்படியே ஸ்கை. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளலாம் க்ளவுட்ஸ் அப்படியே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே மிஸ்ட்டு. கீழேலாம் வந்து ஒரு பெரிய வில்லேஜஸ் இருக்குது. ஸோ இந்த கோக்கர்ஸ் வாக்கில் மோஸ்ட்லி ஒரு 90% அப்படி நடந்து வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துச்சு நம்ம என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். ஸோ இது நோ என்ட்ரி அப்படினால வெஹிக்கிள் அங்கே பார்க் பண்ணிட்டு இந்த சைடு வந்துருக்குறோம். சில்லுண்டு இருக்கு. வா, இந்த ஏரியா பார்க்கும்போது தெரியும். இந்த கீழே வந்து நிறைய மரம்லாம் இருந்துகிட்டு இருக்கு. கீழே மிஸ்ட் ஃபார்ம் ஆகி பிளேஸ் நவந்து போனால அந்த சைடு உள்ள பிளேஸ் தான் நம்மளால இப்போ பார்க்க முடியுது. நேரம் தெரியாத அந்த ஹில்ஸ் வந்து இப்போ தெரியுது அந்த மிஸ்ட்லாம் நவந்ததுனால. ஆனால் இங்கே வந்து இன்னும் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து கோக்கர்ஸ் வாக்கில் எண்டு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ மிஸ்ட்லாம் விலகி அப்படியே இங்கே இருக்கிற ஹில்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நடந்து வந்திருக்க தெரியாத வியூ பாயிண்ட் வந்து இப்போ செம்ம சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு வியூ தெரியலை. இப்போ வந்து க்ளவுட்ஸ்லாம் பாஸ் ஆகணுன்னா இங்கே இருக்கிற வியூலாம் தெரியுது. சொல்லப்போனால் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்க இடமே அங்கே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 600 மீட்டர் அப்படியே நடந்து வந்தாச்சு. டயர்ட் ஆகிடுச்சு. அண்ணின் மாதிரி கெட்டப்ப போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க.
ஒரு 1 hour நின்று வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணியாச்சு. வியூவே தெரியல, ஃபுல்லாக மிஸ்ட்டு மறைச்சிருச்சு. இப்போ ரிட்டன் ஆகி வெளியே போக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூவும் தெரியுது. சொல்லப்போனால் இன்னும் கிளியராகவே தெரியும். செம்ம சூப்பராக இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கு. ரயனே நம்ம பார்ட்டி வந்துட்டாடா. லாஸ்ட் வரைக்கும் இந்த கோக்கஸ் வாக்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப். எங்கள் ரெசார்ட்ஸ்லேருந்து ஆப்போசிட் உள்ள வியூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே, ஐ மீன் செகண்ட் டே.